உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 4ஆம் திகதி 4ஆம் மாதம் 2026 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை, விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 21ஆம் நாள், துதியை திதி, சுவாதி நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ஆதாயம், ரிஷபம் சுகம், மிதுனம் அசதி, கடகம் கவலை, சிம்மம் தாமதம், கன்னி லாபம், துலாம் புகழ், விருச்சிகம் ஆக்கம், தனுசு நன்மை, மகரம் செலவு, கும்பம் சிந்தனை, மீனம் பரிசு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருமண தடை நீங்க என்ன செய்ய வேண்டும். என்னட்ட ஜாதகம் பார்க்க நிறைய பேர் வருவினம். அதில் பாதி பேருக்கு மேலே திருமணம் நடக்கவில்லை ஐயா, என்னுடைய மகளுக்கு திருமணம் தடைபடுகின்றது, என்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்குதில்லை, நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல இடத்துல வேலை செய்கிறான், நல்ல வசதியாக இருக்கிறான், நாங்கள் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க இல்லை, அப்படி எல்லாரும் திருமணம் நடக்குதில்லை ஐயா, பொருத்தம் அமைதில்லை, நல்ல பொருத்தம் வந்தால் மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கல, பொண்ணை பிடிச்சிருந்தா பொருத்தம் இல்லை, இது ரெண்டும் சரியாக இருந்தால் குடும்பம் சரியில்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கின்றது. என்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்குதில்லை, நாங்கள் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க இல்லை, அப்படி இருந்தாலும் திருமணத்தில் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது, ஏதோ ஒரு காரணத்தினால திருமணம் தள்ளி போய் கொண்டு இருக்குது. நாங்கள் எங்களை மகனுக்கு 25 வயசுல இருந்து பொருத்தம் பார்க்குறோம், இப்போ 30 வயசாச்சு, இன்னும் திருமணம் நடக்கவில்லை, எங்களுக்கு சரியான கவலையாக இருக்குது என்று வரக்கூடிய நிறைய பெற்றோர்களை பார்த்துருக்கிறோம். அப்படி உங்களுடைய மகனுக்கு திருமணம் நடக்கவில்லை என்றாலும் சரி, உங்களுடைய மகளுக்கு திருமணம் நடக்கவில்லை என்றாலும் சரி, அல்லது நீங்களே திருமண வயதை அடைந்து இன்னும் திருமணம் தாமதமாகி கொண்டிருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை செய்யுங்கள், உங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கும். சிவன் கோயிலுக்கு திங்கக்கிழமையில போங்கோ. திங்கக்கிழமை சோமவாரம் என்று சொல்லுறது. சிவனுக்கு உரிய நாள் திங்கக்கிழமை. ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒவ்வொரு நாட்கள் உரிய நாட்களாக கருதப்படுது. அதில் சிவனுக்கு பிரதோஷ தினம் திங்கக்கிழமை, சோமவாரம், சோமவாசர விரதம் என்றே ஒரு விரதம் இருக்குது. திங்கக்கிழமை விரதம் சிவனுக்கு உரிய சிறப்பான நாள் திங்கக்கிழமை.
அந்த திங்கக்கிழமையிலையும் எமகண்டம் என்று சொல்லக்கூடிய 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் எமகண்ட நேரம் என்று சொல்கிறது. திங்கக்கிழமையில் வரக்கூடிய எமகண்டத்தில் சிவன் கோயிலுக்கு போய் சிவனை வழிபாடு செய்யுங்கள். 3 முறை சிவனை பிரதட்சணம் செய்யுங்கள். 3 தரம் சிவனை சுற்றி வாங்கோ. சிவன் கோயிலுக்கு போங்கோ, திங்கக்கிழமையில் போங்கோ. திங்கக்கிழமையில் வரக்கூடிய எமகண்டம் நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போய் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை 3 முறை பிரதட்சணமாக வலப்பக்கமாக சுற்றணும். எப்பவும் கோயிலை சுற்றுற மாதிரி 3 தரம் சுற்றி வாங்கும். அதுக்கு பிறகு கொடி மரத்தை வணங்குங்கள். எல்லா சிவன் கோயிலையும் முன்னுக்கு கொடியேற்றுறதுக்கு ஒரு கொடித்தம்பம் ஒன்று இருக்கும். அது முக்கியமான ஒரு விஷயம். அந்த கொடி மரத்தை வணங்குங்கள். பலிபீடத்தை வணங்குங்கள். எப்போ ஆலயத்துக்கு சென்றாலும் பலிபீடத்தை வணங்க வேண்டும். அந்த பலிபீடத்தில் தான் நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் பலியிடக்கூடிய இடம் அந்த பலிபீடம். ஆலயத்திற்கு சென்றால் எங்களுடைய பாவங்களை எல்லாம் பலியிடக்கூடிய இடம், விமோசனம் கிடைக்கக்கூடிய இடம் அந்த பலிபீடம். எப்போ ஆலயத்திற்கு சென்றாலும் பலிபீடத்தை யாரும் கண்டுகொள்றதில்லை. பலிபீடத்தை வணங்குங்கள். அதுக்கு பிறகு நந்தி இருப்பார். எல்லா சிவன் கோயிலையும் நந்தி இருப்பார். நந்தியினுடைய வாளை பிடித்து கொண்டு அல்லது வாளை பார்த்து கொண்டு ஓம் நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த சிவ மந்திரம், அதுக்கு மேலே ஒரு மந்திரம் இல்லை. ஓம் நமச்சிவாய 5 எழுத்து மந்திரம். சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய, சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான அதிசிறந்த மந்திரம் ஓம் நமச்சிவாய. நந்தியின் வாளை பார்த்து கொண்டு ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை 9 முறை மனதில் நினையுங்கள். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? நந்தியிட காதில் எனக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று நந்தியிட காதில் பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். இதில் என்ன முக்கியம் என்றால், நீங்கள் பயத்துடன் நம்பிக்கையுடன் பக்தியுடன் இதை செய்ய வேண்டும். நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். சிவன் கோயிலுக்கு போகணும். சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கக்கிழமையாக இருக்க வேண்டும். திங்கக்கிழமையிலையும் எமகண்டம் நேரமாக இருக்க வேண்டும். சிவனை 3 தரம் வளமாக பிரதட்சணம் வர வேண்டும். கொடி மரத்தை பயத்துடன் பக்தியுடன் நம்பிக்கையுடன் வணங்க வேண்டும். பலிபீடத்தை வணங்க வேண்டும். அதுக்கு பிறகு சிவன் ஆலயத்தில் நந்தியம் பெருமாள் நந்தி இருப்பார். முன்னுக்கு நந்தியிட வாளை பார்த்து கொண்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்கின்ற மந்திரத்தை 9 முறை சொல்ல வேண்டும். பயத்துடன் பக்தியுடன் நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டும். அதுக்கு பிறகு நந்தியிட காதில் எனக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த வழிபாடை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தொடர்ந்து செய்து வர வேண்டும். முடிந்தால் 9 திங்கட்கிழமை இடைவிடாமல், சோமவாரம் திங்கட்கிழமையைத்தான் சோமவாரம்னு சொல்கிறது, நடுவில் விடக்கூடாது. இடைவிடாமல் 9 திங்கட்கிழமை இந்த வழிபாடை, இந்த பிரார்த்தனையை, இந்த வேண்டுதலை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் 9 வாரத்தில் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்களுடைய மகனாக இருக்கட்டும், உங்களுடைய மகளாக இருக்கட்டும், அல்லது நீங்களே திருமண வயதை அடைந்தவர்களாக இருந்தால் விரைவாக திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும். என்னட்ட ஜாதகம் பார்க்க வர நிறைய பேருக்கு இந்த வழிபாடை நான் சொல்லியிருக்கிறேன், இந்த பரிகாரத்தை சொல்லியிருக்கிறேன். திருமணத்தில் தடை ஏற்படக்கூடியவர்கள், ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தால் திருமணத்தில் தடை, ஜாதகத்தில் நாகதோஷம் இருந்தால் திருமணத்தில் தடை, ஜாதகத்தில் களத்திர தோஷம் இருந்தால் திருமணத்தில் தடை,
ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருந்தால் அது கூட திருமணத்தை தடை பண்ணும். ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருந்தால் திருமணத்தில் தடை. களத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தால் திருமணத்தில் தடை. களத்திரஸ்தானாதிபதி நீசமாகி இருந்தால் திருமணத்தில் தடை. குருவினுடைய பலம் குரு 6, 8, 12 மறைஞ்சிருந்தால் திருமணத்தில் தடை. இந்த மாதிரி ஜாதக ரீதியாக எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலும் 7ல் ராகு இருக்கா திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்கும். 7ல் கேது இருக்கா திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்கும். 7ல் செவ்வாய் இருக்கா திருமணம் தாமதமாகி கொண்டே இருக்கும். 7ல் சனீஸ்வர பகவான் இருக்கிறாரா திருமணம் ஏதோ ஒரு காரணத்தினால எல்லாம் சரி மாதிரி இருக்கும். கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு காரணத்தினால திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த மாதிரி ஜோதிட ரீதியாக ஏதாவது தோஷம் இருக்கக்கூடியவர்கள், திருமணத்தில் தடை இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பரிகாரத்தை பயத்துடன் பக்தியுடன் நம்பிக்கையுடன் செய்து வந்தால் உங்களுக்கு விரைவாக திருமணம் நடக்கும். 9 சோமவாரம் 9 திங்கட்கிழமை இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள். இதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம், கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் வருவது. எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டையாக இருக்குது ஐயா, மனைவியோட எனக்கு ஒத்துப்போகுது இல்லை, கணவனோட எனக்கு ஒத்துப்போகுது இல்லை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருது, சின்ன வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் எல்லாம் வருது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய பரிகாரம், நீங்கள் திருமணமான நாள் எப்போன்னு பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட வெட்டிங் டேட் கல்யாண டேட்டை எடுத்துக்கொண்டு அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய பிரதோஷம் தொடங்கி நந்தி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வந்தால் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடு இல்லாது போகும். கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை வருது, கணவன் மனைவி பிரிந்திருக்கின்றார்கள், டைவோர்ஸ் அளவுக்கு எங்களோட பிரச்சனை போயிட்டுது ஐயா, 2 பிள்ளைகள் இருக்குது, பிள்ளைகளோட வாழ்க்கை பாவமாக போதையா, பிரிகிற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம், என்னை அவரால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. கணவன் சொல்லுறார், மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லை, எங்களுக்குள்ள பொருளாதாரத்தினால பிரச்சனை, பழக்க வழக்கத்தினால பிரச்சனை, இல்லது 3வது மனிதருடைய தலையீட்டினால குடும்பத்தில் பிரச்சனை. இந்த மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும், கணவன் மனைவிக்கிடையே எந்த வகையில் பிரச்சனை இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். நீங்கள் திருமணமான நாளை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நாளில் இருந்து அடுத்து வரக்கூடிய பிரதோஷ தினம், திருமண நாளுக்கு அடுத்து வரக்கூடிய பிரதோஷ தினத்தன்று விரதம் இருந்து நந்தியம் பகவானுக்கு, நந்திக்கு பிரதோஷம் என்றாலே நந்திக்கு விசேஷமாக நடக்கும், நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள். பிரதோஷத்தன்று பச்சை அரிசி வெல்லம் கலந்து தம்பதிகள் 2 பேரும் சேர்ந்து காளை மாட்டுக்கு உண்ண கொடுங்கள். இதுவும் ஒரு பெரிய பரிகாரம். பிரச்சனையாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி 2 பேரும் ஒன்று சேர்ந்து பச்சை அரிசியோட வெல்லம், சர்க்கரையும் பச்சை அரிசியை ஊற போட்டு அதோட கொஞ்சம் சர்க்கரையை கலந்து காளை மாட்டுக்கு பிரதோஷ தினத்தன்று உண்ண கொடுத்தீர்களாக இருந்தால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும், கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும், தாம்பத்திய சுகம் ஏற்படும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள். ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கோ. என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.